சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பாவின் வாக்கினை உன்னால் கேட்க முடிகிறது, உன்னால் என்னை உணர முடிகிறது என்றால் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். அப்பா, நானே உன்னிடம் வந்து சொல்கின்றேன், நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்று. இதற்கு மேல் உனக்கு என்ன நிரூபணம் வேண்டும்? உன் அப்பா நான் உன் இல்லத்திலிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு என் குழந்தையே, கஷ்டங்கள் வருகின்றது என்பதற்காக தெய்வங்கள் இல்லை என்று நீ சொல்லிவிட முடியாது. தாங்குகின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்கிறது என்று நினைத்து நீ சந்தோஷப்படத்தான் வேண்டுமே தவிர, நீ இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை நினைத்து வேதனைப்படக்கூடாது. இந்த நிலைமையிலாவது நாம் இருக்கின்றோமே என்று நினைத்து நீ சந்தோஷம்தான் பட வேண்டும். ஏனென்றால் இதைவிட எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வாழ்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, என்னிடம் நீ கேட்கின்றாய், அப்பா நான் பட்டதெல்லாம் போதும், நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தெரியவில்லையா? இதற்கு மேலும் என்னை ஏன் இத்தனை கஷ்டப்படச் சொல்கின்றாய் என்று என் குழந்தை கேட்கலாம். நீ கேட்பது நியாயமான கேள்விதான். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற யதார்த்தமான சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது? வாழ்க்கை அப்பாவை எளிதாக நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து விடுமா? கஷ்டங்களை எல்லாம் தாண்டிதானே நீ நினைத்ததை அடைய முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் இல்லை என்றால் நீ இந்த சாயப்பாவை நினைத்து பார்ப்பாயா? நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருப்பாய். நான் ஒருத்தன் இருப்பதையே நீ மறந்திருப்பாய். நீயாக என்னை தேடி வரவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா நான் தான் என்னை தேடி உன்னை வரவழைத்திருக்கின்றேன். அப்படியென்றால் என் குழந்தை, உன் மீது எனக்கு இருக்கின்ற அக்கறையும் எனக்கு உன் மீது இருக்கின்ற அன்பினையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை அன்பும் அக்கறையும் கொண்ட இந்த சாயப்பா உன் மீது அது அன்பினால் அப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற காயங்களை ஆற்றிவிட வேண்டும் என்று தான் அப்பா எப்பொழுதும் நினைத்திருக்கின்றேன். கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கு அந்த கஷ்டங்களை நீக்கவும் தெரியும் என்பதை முதலில் நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, எத்தனை நாட்களாக நீ இந்த அப்பாவிடம் ஒரு விஷயத்தை பற்றி முறையிட்டு கொண்டிருக்கின்றாய். உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருப்பது போல ஒரு உணர்வினை கொண்டிருக்கின்றாய். அது தீய சக்தியாக இருக்குமோ என்று உனக்குள் இருக்கின்ற அந்த விஷயம் இப்பொழுது உன் அப்பா நான் சொன்னவுடன் உனக்கு நன்றாக புரிந்துவிடும். உன் இல்லத்தில் இருப்பது நல்ல சக்தியா தீய சக்தியா என்று என் குழந்தை, இந்த சாயப்பா முதலிலே சொல்லிவிட்டேன் நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்று. அப்படி நான் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்ணில் முதலில் படாது. அப்படி பட்டிருக்கின்றது என் வாக்கினை நீ கேட்டிருக்கின்றாய் என்றால் உன் இல்லத்திற்குள் நான் இருக்கின்றேன். தீய சக்திகள் இருந்தால் அவை ஒருபொழுதும் உன்னை என் வாக்கினை கேட்க விடாது. எத்தனை தடைகளை உனக்கு செய்திருப்பார்கள். உன்னால் என்னை நெருங்க முடியாத அளவிற்கு அவர்கள் என்னென்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். நீ உன் இல்லத்திற்குள் உணர்வது இந்த சாயப்பா என்பதை முதலில் மறந்து விடாதே. நீ உணர்கின்ற அந்த சக்தி உன் அப்பா நான் தான். நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் வேறு எந்த தீய சக்தியும் உள்ளே நுழைய விட முடியாது. அதற்கு நான் ஒருபொழுதும் அனுமதிக்கவும் மாட்டேன். உள்ளே நுழையிருக்கின்ற பயத்தை போக்குவதற்காக நான் இன்று உன் அப்பா உன்னோடு பேசுகின்றேன் என்பதை மறந்து விடாதே. தீய சக்திகள் என்பது உன்னுடைய இல்லத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது. எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கின்றது. அதுதான் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. உன் அப்பா நாளை உனக்காக ஒரு முக்கியமான வேலையை உன்னிடத்தில் செய்ய போகின்றேன். நாளை இந்த சாயப்பா உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு நேர்மறை சக்திகளை அதிகமாக உன் இல்லத்தில் இருக்கச் செய்ய போகின்றேன். அதற்காக நீ சாயப்பா சொல்வதை ஒன்றே ஒன்று மட்டும் செய்தால் போதும். என் அன்பு குழந்தையே, இதை முழுமையாக கேட்பவர்களுக்குத்தான் இது புரியும். சொல்கின்றேன் கேள். சாம்பிராணி தூபம் போடுவாய் அல்லவா? நாளை நீ போடுகின்ற சாம்பிராணியில் ஏலக்காயை போட்டு நீ அந்த தூபத்தை உன் இல்லம் முழுவதும் உள்ள மூளை முடுக்கெல்லாம் காண்பித்துவிடு. சாம்பிராணியை போடலாம், பட்டை போடலாம், உன்னிடம் இருக்கின்ற வாசனை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நிச்சயமாக போட்டு அதை தூபமாக காட்டலாம். அப்பா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொருட்கள் எல்லாம் எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய, நேர்மறை சக்திகளை இழுத்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள். உனக்கு அப்பா சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் நீ எங்காவது
ஓமம் வளர்ப்பார்கள் அல்லவா? கோவிலில் உள்ள அர்ச்சகர்கள் அந்த ஓமம் வளர்க்கும் பொழுது அந்த ஓம குண்டத்தில் என்னவெல்லாம் போடுகிறார்கள் என்று நன்றாக பார். அவர்கள் எல்லா பொருட்களும் இது போன்ற வாசனை பொருட்கள், சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்று இதைத்தான் அதில் போடுவார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை அடித்து விரட்டி நேர்மறை சக்திகளை உள்கொண்டு வரக்கூடிய கோவில்களில் உள்ள ஓம குண்டத்திலும் நிச்சயமாக நீ இதை பார்த்திருப்பாய். எல்லா பொருட்களையும் உள்ளே போட்டுத்தான் அந்த நெருப்பில் அணைந்து வருகின்ற புகையைத்தான் எல்லா இடமும் பரவ விடுவார்கள். அப்படியானால் அங்கே சக்திகளை அதிகப்படுத்துகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற பொருளை வைத்து நீ தூபம் போடு. அந்த சாம்பிராணியில் உன்னிடம் பட்டிருந்தால், அதாவது அந்த சாம்பிராணியிடம் உன்னிடம் பட்டை போட்டு தூபம் காட்டு. ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் இருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு நீ தூபம் காட்டு. இல்லை, உன்னிடம் பிரியாணி இலை இருக்கிறது என்றால் அதை போட்டும் தூபம் காட்டு. நீ செய்கின்ற ஒவ்வொன்றிற்கும் உனக்கு பலம் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. நீ இதனை வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய் கிழமைகளில் தான் செய்ய வேண்டும் என்பது கிடையவே கிடையாது. எத்தனை முறை செய்கின்றாயோ அத்தனை முறை உனக்கு அதற்கான பலன் கிடைக்கும். எந்த நாளிலும் செய்யலாம். உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் ஓடிவிடும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ தினமும் ஒரு முறையாவது இதை நீ சில காலம் செய்து உன் இல்லத்திற்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, வீடு இப்பொழுது எந்த அளவிற்கு அமைதியாக மாறி இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லோர் மனதிற்குள்ளும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். எல்லோருமே அமைதியான மனநிலையை உணர்வார்கள். சண்டை சச்சரவு என்று இருந்த குடும்பம் சண்டை என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு மன நிம்மதியை பெற்றிருப்பார்கள். இவையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை இதையெல்லாம் இந்த சாயப்பா சொல்லும்பொழுது உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம். ஆனால் செய்தால் தெரியும் இதனுடைய பலன் என்னவென்று. அப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை அதற்காகத்தான் உனக்கு எடுத்துக்காட்டாக கோவில் வளர்க்கின்ற ஓம குண்டத்தை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். நீ சந்தேகம் இருந்தால் இனிமேல் அப்படி ஒன்று நடக்கும்பொழுது அதில் என்னென்ன பொருட்களை போடுகிறார்கள் என்று ஒருமுறை நன்றாக பார். அப்பா சொல்லும்பொழுது வீட்டில் செய்ய சொல்கின்றீர்களே என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது நீயே நன்றாக உணர்ந்து கொள்வாய் எதற்காக இதையெல்லாம் அப்பா பயன்படுத்த சொல்கிறார்கள் என்று. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீ அடைய வேண்டும், உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்றிருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து நீ நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாயானால் உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கான ஆசைகளை அங்கே, உனக்கான வெற்றிகளை அங்கே வைத்து கொண்டு காத்திருப்பேன் அல்லவா? நிச்சயமாக உனக்கான நல்ல பாதையினை உன் அப்பா நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். என் குழந்தை, நீ போடுகின்ற இந்த தூபம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டும். உனக்கென்று படைக்கப்பட்ட வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. அதை இப்பொழுது நீதான் கவலைகரமாக வாழ்க்கையாக மாற்றி வைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். மனநிலையில் மாற்றங்கள் வரும்பொழுது நிச்சயமாக உன் எண்ணங்கள் தெளிவாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் நல்லபடியான மாற்றத்திற்கு வந்துவிடும் என்பதற்காக அப்பா இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இது உனக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கை நல்லதொரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுப்பதனால் மட்டுமே சொல்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால், நம்பிக்கையோடு செய்யும் பொழுது எல்லா நல்ல வளங்களும் உன்னை வந்து சேரும் என்பதில் இந்த அப்பாவிற்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சாயப்பாவை சொல்வதை நீ தினமும் கூட செய்து பார்க்கலாம். உன் வீட்டில் என்னென்ன நடக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்வாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.